நாங்கள் சும்மா வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது நிறைய நத்தைகளை பார்த்தோம். உடனே வீட்டுக்கு போய் கவர் எடுத்துகிட்டு வந்து எல்லா நத்தையும் அதில் எடுத்து போட்டுட்டோம். மழை பெஞ்சதுனால நிறைய நத்தைங்க இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே கவரில் போட்டுட்டோம். அப்படியே சுற்றி பார்க்கும்போது இன்னும் நிறைய நத்தைங்க இருந்தது. அதையும் கவரில் எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் நத்தையை கழுவுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டோம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவ ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறமா திரும்ப தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். பின் யூஸ் பண்ணி நத்தையை அதோடைய ஓட்டிலேருந்து தனியாக எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா அதோடைய கழிவையும் நீக்கிடலாம். சில நத்தையை பின் வச்சு எடுக்க முடியலங்கிறதுக்காக ஓட்டை உடச்சி தான் எடுத்தோம். நத்தையில் நிறைய ஊட்டச்சத்தும் இருக்குது. இதை நிறைய பேர் காஸ்மெட்டிக்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. நத்தையை எதுக்காக கொதிக்க வைக்கிறோன்னா, நத்தை அதோடைய ஓட்டிலேருந்து ஈஸியாக வெளியே வர்றதுக்காகவும் அதில் இருக்க கிருமிகள் அழுக்குகள் அழியறதுக்காகவும் தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம். இதே மாதிரி எல்லா நத்தையோட கழிவுகளையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நத்தையோட ஓடு ரொம்ப டேஞ்சர். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு தூரமாக கொண்டு போய் போட்டுருங்க. காலில் குத்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நத்தையை விட நத்தையோட கழிவுகள் தான் அதிகமாக இருக்குது. இனி இந்த நத்தைங்களை 3 or 4 டைம்ஸ் நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். இனி இதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது ரெடி பண்ணதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3-4 வத்தலையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கடுகு, வெட்டி வச்சுருக்க பல்லாரியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த வத்தலையும் சேர்த்துக்கலாம். இனி இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இதுவே ஓகேன்னு தோணுதுனால நாங்கள் எதையும் சேர்க்கலை. இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இது கூட சிக்கன் மசாலா சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் சேர்க்கலை. இதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வத்தப்பொடி சேர்த்து கிண்டிக்கலாம். இது இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் முட்டை சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இதில் 2-3 முட்டையை உடச்சி ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். கிண்டி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதை இப்போ டேஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டை விட நல்லா இருந்துச்சு.